ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்ட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னா மார்ச் 26 நம்ம நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணி ஓட்டர் லிஸ்ட்ல வந்து உங்க பேரை வந்து நீங்க சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நம்ம நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வகையா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் மூலியமா செக் பண்ணிக்கலாம். வெப்சைட் என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.voters.eci.gov.in அப்படின்ட்டு அந்த வெப்சைட் மூலியமா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்க நேம் வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த நேம் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா நேம் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து தேவையான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து முதல் வகை. ரெண்டாவது வகை பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா ECI நெட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப் நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து உங்க டீடைல் எல்லாமே கேட்கும். ஒன்ஸ் அந்த டீடைல என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நேம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செக் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துல வந்து தேவையான டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க நேம் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்ல வந்து வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. மூணாவது வழி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம மொபைல்ல 1950 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு எபிக் நம்பர் அப்படின்ட்டு நம்ம ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும். எலக்டோர் போட்டோ ஐடென்டி கார்டு நம்பர் அப்படின்ட்டு அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு நார்மலா திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. உங்க பேரு, உங்க நேட்டிவ் என்ன, உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன எல்லாத்தையுமே அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி அனுப்புற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்போஸ் இந்த 3லுமே இல்லை அப்படின்னா இன்னைக்கு தான் கடைசி நாள். அந்த ப்ராசஸை வந்து எல்லாருமே பண்ணுங்க. இது 3 வகையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஒரு வழியை தான் சொல்லியிருந்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல, அதாவது நீங்க நேர்ல போய் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க மூலயமா நீங்க போய் சப்போஸ் பேர் இல்லாத பட்சத்துல வந்து நீங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கே நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், அதாவது 18+ இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஓட் பண்ண போறேன், என் பேர் வந்து லிஸ்ட்ல இல்ல அப்படின்றவங்களுக்காக எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபில் பண்ணி இன்னைக்கே கொடுத்துருங்க. இன்னைக்கே கொடுத்தா மட்டும் தான் உங்க பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வரும். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சார்பா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறப்ப நிறைய டிபேட்ஸ், நிறைய ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து நிறைய டிபேட்ஸ், நிறைய எதிர்ப்புகள் தான் ஓட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வந்தாங்க. ஆனா யாருமே எதிர்க்காம ஒருமித்த கருத்தா எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னா வயது வந்த அனைவரும் ஓட்டு போட உரிமை உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து ஓட்டு போடணும், ஓட்டு உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த 61வது அமெண்ட்மெண்ட் 1988 கொண்டு வந்தாங்க. அது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1989 இருந்து 18 வயசுக்கு மேல உள்ள எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? டெமோக்ரஸியை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாக்குரிமை தான். சரிங்களா? 18 வயதுக்கு மேல உள்ள எல்லாரும் கண்டிப்பான முறையில ஏப்ரல் 23ஆம் தேதி கண்டிப்பா உங்க வாக்கை வந்து பதிவு பண்ணுங்க. ஓட்டுரிமை எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க.